சட்டங்களை ஏற்றுபவள். மதர் இன்லா கவனிங்க, அது மதர் இன்லா இல்லை, மதர் இன் லவ். எல்லாம் மாமியார் சொல்லுங்க, மதர் இன் லவ். வாயில் வரமாட்டேன் பார்த்தீங்களா? எல்லா மருமகளும் சொல்லுங்க, ஐ எம் நாட் அ டாட்டர் இன் லா, ஐ ஆம் டாட்டர் இன் லவ். சத்தம் வாய் வரமாட்டேன் சொல்லுங்க, ஐ எம் நாட் எ டாட்டர் இன் லா, ஐ எம் டாட்டர் இன் லவ். புரியவே இல்லைல்ல? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டார் நேசிக்கிற மாதிரி உங்கள் கணவர் வீட்டார் நேசிக்குதா? உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டார் நேசிப்பது போல உங்கள் கணவர் வீட்டார் நேசிக்குதா? நீங்கள் சொல்லுங்கய்யா. எஸ் ஆர் நோ? பயப்படுறார் அவர். உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவர் வீட்டார் உங்கள் வீட்டார் நேசிக்கிறது போல உங்கள் கணவர் வீட்டார் நேசிக்குதா? உங்கள் மாமியார் உங்கள் பிள்ளைகள் முதல்ல மதிக்குதா? திரும்ப சொல்கிறேன், வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாக இருக்கும். வேர் பரிசுத்தமாக இருந்தால், வேர் பரிசுத்தம் இல்லை என்றால் சொல்லுங்க, என் பிள்ளைய மாமியார் ரொம்ப மதிக்குதுன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளை மாமியார் ரொம்ப கனம் பண்ணுவாங்க. மாத்திரை எடுத்து கொடுன்னா, அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் சொல்கிறார், பாஸ்டர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, மழை வருதுரா, ஜன்னலை சாத்துறானா 10 ரூபா கேட்குறான்யா. காலம் மாறிடுச்சு. இப்போ என்ன படிச்சு பார்த்தீங்களா? என்ன படிச்சிங்க இப்போ? எபேசியர் 4:6-11. என்னது? என்னங்க? ஒரு சின்ன கேள்வி ஐயா, இது எங்கே வந்தது? இது இவன் எங்கே வந்தான்னு கேட்குறேன். எங்கே வரான்? என்னைக்கா நீ படிச்சிருக்கீங்களா ஐயா? கணவன் மனைவி எல்லா பாஸ்டரும் எபேசியர் 5 பேசுவாங்க. அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்க, கீழ்ப்படிங்க. யாரும் கீழ்ப்படியதெல்லாம் அன்பு கூறதான் இல்லை. புரியல? கவனிங்க, அங்கே என்ன உண்டு? என்ன உண்டு அங்கே படிங்க, சத்தமாக சொல்லுங்க. 11ஆம் வசனம் சத்தமாக சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, அதை ஏன் இதில் கொண்டு சேர்க்கிறாரு? என்னையா? பிசாசு கொண்டு எங்கே சேர்க்கிறாரு? தந்திரங்கள் எங்கே சேர்க்கிறார்? இதே வசனம் 1 கூட வரும். அது வேண்டாம். அவர் நல்லா கவனிங்க. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், குடும்பம் என்பது, கவனிங்க எல்லாரும், தேவனுடைய அமைப்பு. பிசாசின் நோக்கமே அதுதான். அந்த வசனம் திரும்ப மைக்கில் படிங்க. இப்படி தந்திரங்களோடு சத்தமா. அவனுடைய வேலை எங்கே தான் அதிகமாக இருக்குது ஐயா? ஒரு குடும்பம் பாழாகும் போது சபை பாழாகிடும். ஒரு சபை பாழானா ஒரு ஊழியம் பாழாயிடும். திரும்ப சொல்லுகிறேன், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து பாருங்க. ஏசாயா 11:1. இது அதிகமா கிறிஸ்துமஸ் நேரங்களில் சொல்லுவாங்க. என்னங்க? ஈசா என்னும் சத்தமா, ஈசா என்னும் அடிமரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. நான் தான் என் வீட்டிற்கு அடிமரம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஐ ஆம் த ரூட் ஆஃப் மை ஃபேமிலி. இந்த மாதிரி படிங்க பிரதர். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து, அது உங்க பேரை போட்டுக்கணும். உங்க பேரை போட்டு படிக்கலாம். ரவி என்னும் அடிமரத்தில் இருந்து. போதும். இதிலிருந்து என்ன உண்டாகுமா? அடுத்த ஒரு வார்த்தை துளிர். சத்தமா சொல்லுங்க. ஒரு துளிர்க்கும். 2வது, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். 3வது, செழிப்பு. ஒண்ணுன்னா படிக்கணும். சொல்லுங்க. வேர், கிளைகள், துளிர், செழிப்பு. அதாவது ஆகாயத்து பறவைகள். அதில் ஒன்றும் இல்லை. திரும்ப படிக்கிற கேளுங்க. நம்பர் 1 எங்கிருந்து? எல்லா பெண்களும் யாராவது ஒரு அம்மா படிங்க, ஒரு சகோதரி பேரை போட்டு சத்தமாக படிச்ச விட படிங்க. மைக்கில்னா பரவாயில்ல, துணிச்சு உள்ளவங்க படிக்கணும்னு சொன்னேன். போதும், சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அடிமரத்திலிருந்து. அப்போது கிளைகள் நல்லா இருக்கணும், வேர் கனி நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும்னா இது முக்கியம். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. நான் என் குடும்பத்திற்கு வேர். ஆனால் ஈசாயின் அடிமரம் கிறிஸ்துவில் சொல்லியிருக்குது. இன்னைக்கு என் குடும்பத்துக்கு நான் தான் வேறா இருக்கிறேன். சத்தமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வேர் தான் மரத்தை சுமக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? மரம் வேற சுமக்கலை, வேர் தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஆண்டவர் அந்த பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் இது. டு பி எ மதர் இஸ் ஹார்ட் ஒர்க்.
ஒரு தாயாக இருப்பது, பெண்ணாக இருப்பது பெருமை. ஒரு தாயாக இருப்பது அதை விட பெரிய பெருமை. சொல்லுங்கள், என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு. என்ன உண்டான் இதில்? என்ன உண்டான் குடும்ப வாழ்க்கையில்? 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக. அப்ப என்ன தெரியுமா? குடும்பம் என்பது ஒரு யுத்த களம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு புரியுதா உங்களுக்கு? நல்லா சிங்காரணமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா மிருக கட்சாலை ஆகிடுது. தமிழ் புரியுது? சனிக்கிழமை இரவு வரைக்கும் இருக்குது, ஆதித்யா சேனல் மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அனிமல் பிளான்ட்டாக ஆகிடுது. புரியுது? அது வரைக்கும் அமைதியாக இருக்குது குடும்பம். திடீர்னு யாருக்குள்ளே போயிடுறான். இப்போ படிச்சிங்களே, என்ன படிச்சிங்க இப்போ? நீங்கள் யாருக்குள்ள? அங்கே ஒரு 3 பேர் போட்டிருக்கிறாங்க. பிள்ளைகள், கணவன், மனைவி, பிதாக்கள், பிள்ளைகள். நல்லா பார்க்குறான், இதுதான் சரியான ஆள், இது சரியான ஆள். இந்த 4 பேரில் யாரோ சூஸ் பண்ணுறான். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, 4 பேரில் ஒருத்தன். சொல்லுங்க, அம்மா, அப்பா, பையன், மாமியார், மாமனார். அவனுக்கு நல்லா தெரியும் எது பலவீனமாக இருக்குதோ அதுக்குள்ளே போயிடுறான். நல்லா கவனிக்கணும். திருப்பி நல்லா அன்பானவளே, இது குடும்பம் என்பது நல்ல ஒரு சிலந்தி வலை மாதிரி. எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது தெரியாது. ஆனால் அந்த வலைக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அந்த 11ஆம் வசனம். பிசாசின் தந்திரங்களோடு. சத்தமா? தந்திரங்களோடு. சத்தமா? சத்தமா? அவர் ரைட்டுன்றாரு, நீங்க ரைட்டுன்றீங்க. இப்போ யார் ரைட்? இப்போ அவர் சொல்றாரு, நீயா நானா மாதிரி. நான் ரைட்டு, நீ ராங்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் ரைட்டு. இது ரெண்டுமே பிசாசின் தந்திரம். ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் ரைட்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே வராது. உங்களை தான் சொல்கிறியா, அம்மா நீ தான் ரைட்டு சொல்லிட்டா பிரச்சனையே வராது. நம்ம யாரும் எழுத்து நிற்கிறோம் அதை விட்டுட்டோம், தேவையில்லாத மக்களோட எதிர்த்து நிற்கிறோம். அதில் வசனம் படிச்சு பாருங்க. எதிர்த்து நிற்கும்படி என்னது? சத்தமா சொல்லுங்க. எதிர்க்க. சத்தமா? சத்தமா? இப்போ சொன்னாரு, கிளைகளுக்கு முக்கியம் எது? வேர். கனிகளுக்கு முக்கியம் வேர். துளிர்ப்பதற்கு முக்கியம் வேர். திரும்ப சொல்றேன், வேர் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா துளிர்க்கும். உங்கள் பிள்ளைகள் பந்தி சுற்றிலும். சொல்லுங்க, என்னுடைய குடும்பம் வளர்ச்சிக்கும் என் குடும்பத்தில் வீழ்ச்சிக்கும் நான் தான் காரணம். நல்ல தகப்பனா இருப்பேன். சத்தமா? நல்ல மனுஷனா இருப்பேன். நல்ல மனுஷியா இருப்பேன். 2வது யார? நல்ல மனைவியா இருப்பேன். 3வது இன்னும் சொல்ல முடியல, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட சரி, if you are not a good woman you cannot be a good wife. If you are not a good wife you cannot be a good mother. If you are not a good mother you cannot be a good Christian. முதல்ல ஆண்டு திரும்ப சொல்றாரு. இந்த நீதி 31ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா இப்படிதான் போட்டிருக்கோம். நல்ல பெண்ணாயிரு, நல்ல மனைவியாயிரு, நல்ல தாயாயிரு. கடைசியாக சொல்றது நல்ல அயலகத்தாலாயிரு. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, நல்ல அயலகத்தாலா இருப்பேன். இப்போ இந்த அம்மா பற்றி கேட்கணும்னா பக்கத்து இருக்காரமா கேட்டால் சொல்லிடும். இந்த அம்மா பற்றி கேட்கணும்னா பக்கத்து இருக்காரமாட்ட கேளுங்க, சூப்பராக சொல்லும். என்ன சொல்லும்? வேஸ்ட்டுங்க, அவங்க சர்ச்சைக்கு போகிறதே வேஸ்ட்டு. திரும்ப சொல்லுகிறேன், சாட்சி சொல்லுவது முக்கியம் அல்ல, சாட்சியாய் வாழ்வது முக்கியம். அங்கே என்ன போட்டு தெரியுமா? எங்கே போட்டிருக்குது? 6:11 நீங்கள் நிற்க திராணி உள்ளவர்களாக. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம். குடும்பம் என்பது ஆயிரங்கள் உண்டு. எல்லா குடும்பத்திலையும் கவனிங்க, நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். எந்த குடும்பமும் பூர்ணமான குடும்பம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க சத்தமா. எந்த குடும்பங்களும் இப்படி சொன்னா கோச்சு கூடாது. எந்த தகப்பனும் பூர்ணமானவன் அல்ல, எந்த தாயும் பூர்ணமானவள் அல்ல. அதை பூர்ணப்படுத்தத்தான் ஆண்டவர்கள் உங்களை உணர்ச்சிருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அதை இன்னைக்கு காலையில் ஒரு இங்கிலீஷ் புஸ்தகத்தில் வாசித்தேன். அதாவது இங்கிலீஷில், அதாவது நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட். இந்த உலகத்தில் யாருமே பூர்ணமான மனிதர்களே கிடையாது, பூர்ணமான பெண்களும் இல்லை. அந்த பூர்ணப்படுத்தத்தான்
ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு சபையை தந்தார், ஒரு ஊழியனை தந்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வேதத்தை தந்தார். உங்களுக்கு தெரியுமா இது என்ன புஸ்தகம் தெரியுமா? என்ன புஸ்தகம் இது சொல்லுங்க? பைபிள். இது என்ன தெரியுமா? மேனுவல். நான் பல முறை சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு திருமணங்கள்லையும், எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு மேலே ஒரு சின்ன புக் இருக்கும். என்ன புக் அது? என்ன புக்குங்க அது? மேனுவல். ஒரு மொபைல் வாங்குங்க, அந்த மொபைல் வாங்கினா கூட சின்ன புக் வைக்கிறான். ஒரு கால்குலேட்டர் வாங்கினா கூட ஒரு புக் வச்சிருக்கிறான். மேனுவல், பயன்படுத்தும் விதம். அவனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது என்னெல்லாம் அதில் இருக்குது, என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன பயன்பாடு இருக்குது, அது எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லித்தான் அந்த சின்ன புக்கை தரான். ஒரு மிக்சி வாங்கினா கூட கடவுள் மனிதனை படைத்த போது அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவு பண்ண வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த புஸ்தகம் தான் பைபிள். எல்லாம் பைபிளுக்கு சொல்லுங்க, இஸ் a மேனுவல். சத்தமாக சொல்லுங்க. இதை படிச்சிங்கன்னா வாழ்க்கையை நல்லா பயன்படுத்தலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா செலவு பண்ணலாம், வாழ்க்கை திட்டமிடலாம். சத்தமாக சொல்லுங்க. இது மேஜிக் புக் இல்லை, மாரல் புக். சத்தமா. இட் இஸ் நாட் டெக்ஸ்ட் புக், இட் இஸ் a டிரான்ஸ்ஃபர்மேஷன் புக். சத்தமாக சொல்லுங்க. இதை படிச்சிங்கன்னா சத்தமாக சொல்லுங்க வாழ்க்கையே மாறிடும். இது என்னது? மேஜிக் புக் இல்லை. ரொம்ப பேர் தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பைபிள் சொசைட்டியில் படுத்தா கூட பேய் வரும். புரியவே இல்லை. பைபிள் சொசைட்டியில் போய் படுத்தினா கூட பேய் வரும். அங்கே எத்தனை மொழி இருக்குது? எத்தனை மொழியில் பைபிள் இருக்குது? பல மொழியில் இருக்குது. இது பைபிளை பார்த்து பயன்படலை, அதை பயன்படுத்துகிற ஆளை பார்த்து பயப்படும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனத்தை படித்து பாருங்க. பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ எங்கே பிசாசு எங்கே தான் அதிகமாக கிரியை செய்கிறான்? வீட்டுக்குள்ள, சத்தமாக சொல்லுங்க. குடும்பங்களில். என்னங்க? குடும்பத்தில். அவனுக்கு அட்ரஸ் தெரியுமா? என்னெல்லாம் படிக்கணும் நீங்கள். இந்த தாய், தகப்பன், கணவன், மனைவி, பிள்ளைங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பிசாஸ். சத்தமா ஒன்று சொல்லட்டுமா? ஆங்கிலத்தில் இட்ஸ் a cunning trick played by the devil in the Christian houses. கிறிஸ்தவ வீடுகளில் தான் அதிகமாக பிசாசு கிரியை செய்யுது. ஒதுக்க மாட்டீங்களோ? பாஸ்டர் வீட்டில் அதை விட அதிகமாக கிரியை செய்யும். ஏன் தெரியுமா? டு டிஸ்ட்ராய், எங்களை அழிப்பதற்காக, சலிப்பு உண்டாகும்படி, மனநோவு உண்டாகும்படி, மனமடி உண்டாகும்படி. யாரை விட்டும். நான் ஒரு ஊழியக்காரருடைய வீட்டில் 16 வருஷம் இருந்தேன். அவருக்கு 400 சபை இருக்குது. அவருக்கு 400 சபை இருக்குது. அந்த ஊழியக்கார வீட்டில் ஐ வாஸ் தேர் ஃபார் 16 years. ஐ நோ த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் த பாஸ்டர். ஒன்று பிள்ளைகள் மூலமா, இல்லை மனைவி மூலமா, விசுவாசி மூலமா. எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க. தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அடுத்து ஒன்று சொல்ற பாருங்க. அந்த 12 போராட்டம் உண்டு. என்னங்க? நமக்கு போராட்டம். அடிக்கடி எல்லா ஊழியக்கார நம்மளாம் எப்ப பிரசங்கம் பண்றோம் தெரியுமா? பொதுவாக ஊழியத்துக்காக பயன்படுத்துறோம், இல்லை விட்டா வாழ்க்கைக்காக பயன்படுத்துறோம். ஒரு சின்ன கேள்வி, ஒரு குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நமக்கு போராட்டம். சத்தமா. வாழ்க்கை என்பது போராட்டம், ஆனா நல்ல போராட்டம். இதில் ஜெயிக்கணும்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை. நல்லா கவனிங்க. அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, படிப்பீங்க. 13. ஆகையால் எஸ், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. தேவனே, நீர் என்னோடு இருக்கும்போது எதிர்க்க முடியும், சந்திக்க முடியும், சமாளிக்க முடியும், சகலத்தை செய்து முடிக்க முடியும். ஆமேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறேன். கவனிங்க. ஒரு குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 12 கடைசி வார்த்தை. நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட? பிசாசுகளோடு. சத்தமா. வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசின் நோக்கமே டு டெஸ்ட்ராய் தி ஃபேமிலிஸ். எல்லாம் ஒரு நாளும் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 4 பேர பசங்க. அந்த பிள்ளைகள் திருமணமாகிற வரைக்கும் டெய்லி இரவில் அந்த பிள்ளைக்கு தலைமையில் கை ஜோம் பண்ணுவேன். நேற்று தான் 4 பேர் வந்தாங்க. இவனை மதுரை, திண்டுக்கல் நேற்று தான் போனாங்க. நேற்று இரவு தான். எல்லா பிள்ளைகளுக்கும் டெய்லி தலைமையில் காலையிலையும் சாயங்காலம் கை ஜோம் பண்ணுவேன். இந்த பிள்ளைகள் ஊழியக்காரியாக மாற்றுங்க,
இந்த பையனை ஊழியக்காரனை மாற்றுங்க, இந்த பெண்ணை ஊழியக்காரனை மாற்றுங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கு தான். ஏன் தெரியுமா? கவனிங்க, பிசாசு எங்கே பலவீனமாக இருக்குதோ அதை பயன்படுத்துகிறான். யாரை பயன்படுத்துகிறான்? நல்ல கவனிங்க, யாரை பயன்படுத்துகிறான்? 12 மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. தமிழ் புரியுதா? வீக் வெசல்ஸ், ஃப்ராஜில். அதை பேசிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. பலவீனமான, என்ன பார்த்தீங்களா? மாமிசத்தோடும் தெரியுமா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் மனித அறிவு, மனித உணர்ச்சி, மனித சிந்தை எல்லாமே ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் த மெட்டீரியல். ஹலோ, திரும்ப திரும்ப ஏசாயா 11 மறந்துடக்கூடாது. உங்கள் வேர் நன்றாய் இருந்தால் உங்கள் கிளைகள் நன்றாய் இருக்கும். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும் நன்றாக இல்லாது இருப்பதற்கும் நான் தான் காரணம். என்ன சொல்லுங்க? இந்த சீட், நான் விதை, என் பிள்ளைகள் கனிகள். சத்தமா சொல். நான் விதை, விதை சரியில்லை என்றால், ஹலோ நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்க இருக்க அப்பாலாம் கவனிங்க, அப்பாலாம் ப்ளீஸ், ஐயா கவனிங்க. என்ன? உங்கள் பக்தி உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் பக்தியின்மை உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். தமிழ் புரியுதா? உங்கள் பக்தி உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் பக்தியின்மை உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். ஏனென்றால் நீங்கள் வேறா இருக்கிறீங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? கிளைகளா இருக்கிறாங்க. வேறே சரியில்லை என்றால் கிளைகள் எப்படி இருக்கும்? ஆமா, அவங்கள தான் சொல்றேமா, இவங்க தான் சொல்றேன். இந்த டிவி பார்த்துக்கின்னு, சீரியல் பார்த்துக்கின்னு, ஊர் கதை பார்த்துக்கின்னு, வரவுக்கு மிஞ்சி செலவு செஞ்சுக்கின்னு, இப்போ அவங்களுக்கு பொறுப்பு இல்லாத தாய் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதம் ஆனால் ஒரு 2 புடவை எடுக்கணும். என்ன புரியுது அவங்களுக்கு? யூடியூப்பில் என்னெல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் சமைச்சு செய்யணும். வரவுக்கு மிஞ்சின செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை. இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் சொல்கிற ஒரு வார்த்தை கடன் கடன் கடன். நிச்சயம் சொல்கிறேன், கடன் ஏன் வரும் தெரியுமா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். என்ன சொல்லுங்க? திங்க் பிஃபோர் யூ ஸ்பெண்ட் ஒன்ஸ். செலவு பண்ணணும்னா கேளுங்க, இது எனக்கு தேவைதானா? ஒரு வரமான சொல்லுது, 10,000 ரூபா புடவை எடுத்த கிறிஸ்மஸ்ன்னு, தேவையா? ஹலோ, அது ஒரு பெருமை. 10,000 ரூபாய்க்கு சத்தமா என்னங்க? ஒரு சுத்தி கடன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடன் வாங்க 3 காரணம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? கடன் வாங்க 3 காரணம் இருக்கணும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இல்லையா திருமணம். வீடு கட்டலாம். அப்புறம் யார் வீடு கட்டுற சொல்றது? அவரை வீட்டை பேங்க் அரைத்து போயிடுவான். கல்விக்காக வாங்கலாம், மருத்துவத்துக்காக வாங்கலாம், திருமணத்துக்காக வாங்கலாம் அளவோட. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், when God guides, he provides. தேவன் தேவைகளை தான் தருவார், ஆசைகளை தரமாட்டார். அதான் போட்டிருக்குது, அந்த வசனம் போட்டிருக்குது. அந்த வசனத்தை போட்டிருக்குது 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் போதும். ஹலோ, இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு ஒரே ஒரு சக்தி, ஆயுதம் இதுதான். சத்தமா சொல்லுங்க. சத்தெல்லாம் வேத கேள்வி சொல்லுங்க. இது ஒண்ணுதான். சத்தமா இது ஒண்ணுதான் என் குடும்ப வாழ்க்கையை கட்டும். ஒன்று சொல்லட்டுமா? பணத்தால் வீடு கட்டப்படாது, அறிவால் கட்டப்படாது, திறமையினால் கட்டப்படாது, எதாலும் கட்டப்படாது, ஆண்டவரால் மட்டும்தான் கட்டப்படும். ஒன்று சொல்ல போறேன். இப்போ யாக்கோபின் வீடு திறமையினால் கட்டப்பட்டது. யாக்கோபின் வீடு திறமையினால், யோசேப்பின் வீடு கிருபையினால். தமிழ் புரியுதா? யாக்கோபின் வீடு, அவர் என்ன வேணா பண்ணுவார், ஆணை பூனையாக்குவார். நல்லா கவனிங்க. புள்ளி உள்ள ஒரு ஆட்டை பெற வேண்டுமானால் அது எப்போ புள்ளி போடு கூட தெரியும். தமிழ் புரியுதா? அவன் சொன்னான் புள்ளி உள்ள ஆடெல்லாம் உனக்குன்னு. அவன் பார்த்தான், ஒரு இலையை எடுத்தான், இதெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்குதோ அதெல்லாம் சீவி போட்டான். அது பொழிந்த போது குட்டி உள்ள புள்ளி போட்டு ஆட்டை தான் போட்டுது, அதெல்லாம் அவன் எடுத்தான். அப்படியானா எவ்வளவு லாஜிக் மேன், லாஜிக், அறிவு, திறமை, அனுபவம். அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவான். ஆனா வாழ்க்கையில் தோத்து போயிட்டாரு. புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? யாக்கோபின் வெற்றி திறமையினாலே. ஐயா, உங்களுக்கு திறமை இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பட் யூ மே ஃபெயில் இன் மெனி ஏரியாஸ். அறிவு கைவிட்டுடும். ஆனால் யோசேப்புக்கு அறிவு இல்லை, திறமை இல்லை, ஆண்டவர் மட்டும் கூட இருந்தார். எனவேதான் களஞ்சியங்களை திறக்கிற கிருபை அவன் பெற்றான். இப்படி சொல்லட்டுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். அவனுடைய திறமை கைவிட்டு விட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம்
அது வசனம் போட்டிருக்குது. 37:7 34ஆம் வசனம், யாக்கோபு புலம்பினான். 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், யாக்கோபு புலம்பினான். 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், துக்கித்துக் கொண்டிருந்தான். 35ஆம் வசனம், அழுது கொண்டிருந்தான். திரும்ப ஒரு முறை சொல்றேன். 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், புலம்பினான். என்ன சொல்லுங்க? புலம்பினான். 35:4ஆம் வசனம், துக்கித்துக் கொண்டிருந்தான் அநேக நாள். என்ன சொல்லுங்க? கன்னட வசனம் பார்க்குறீங்களா எல்லாரும்? ஹலோ. 34 அநேக நாள் சொல்லுங்க எல்லாரும். 35 எல்லாமே கடந்த காலம் அல்ல, நிகழ்கால தொடர்நிலை. இலக்கணம் புரியுதான் தெரியல. இட்ஸ் a present continuous. நிகழ்காலத்தில் திரும்ப சொல்லுகிறேன். புலம்பினான், துக்கித்துக் கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான். ஹலோ. வாழ்க்கையில் மேன்மை பெற்றவன், உயர்வை பெற்றவன். ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பின் வாழ்க்கையிலே அழுகை இல்லை, துக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. அதாவது தேசத்திற்கே படியளக்கிற மனிதனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இது தெரியுமா? இதுதான் சத்தியம். கரங்கள சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உண்மை, நீதி, நியாயம், தேவன். ஐயா உங்களுக்கு தான் சொல்ல விரும்புறேன். இது இருந்தா யூ கேன் பி சக்சஸ்ஃபுல் ஹஸ்பண்ட். நல்ல கணவனா இருக்கலாம், நல்ல தகப்பனா இருக்கலாம். திரும்ப திரும்ப எவ்வளவு காலம் வாழ்ந்து முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தீங்க தான் முக்கியம். இட் இஸ் நாட் how long you live, how well you live. ஒன்று சொல்லட்டுமா? கோச்சக்கூடாது. உங்கள் மரணத்தில் உங்களை பற்றி பேச 4 வார்த்தை இருக்கணும். நான் சமீபத்தில் ஒரு திருமணம் நடத்தினேன். அந்த பொண்ணை பற்றி ஒரு 6 பேர், அந்த பொண்ணை பற்றி 4 பேர் சொன்னாங்க. இந்த பையங்கள்லாம் நான் தான் நடத்தினேன். நடத்தி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ரிசப்ஷனுக்கு போகல. அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பையனுடைய அம்மா. பாஸ்டர், என் பையன் 4 வயசுல சபைக்கு வரான், நீங்கள் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னாங்க. நான் சொன்னவா, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மான்னேன். சொல்கிறதுக்கு வருவான் போவான், ரோபோ மாதிரி, எந்திரன். வருவான். என்னடி பார்க்குறீங்க? நிறைய பேர் வருவீங்க போவீங்க, நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க தெரியல. ஸோ அது அல்ல வாழ்க்கை. சொல்லுங்க, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாயை திறந்து. வாழப்போகிற காலங்கள் அதிகம். இன்னொரு முறை, வாயை திறக்கவே மாட்டேன்றீங்களே, அர்த்தமே இல்லை. சொல்லுங்க, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள். உங்களுக்கு தெரியுமா? தீங்கு நாள் உண்டு, சத்துருக்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன். குடும்பம் என்பது ஒரு போராட்டம் தான். குடும்பமே ஒரு போராட்டம்னா வாழ்க்கை ஒரு போராட்டம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நல்ல கணவனாக இருங்க. ஹலோ. பி லாயல். பெண்களுக்கு பி லாயல். நல்ல மனைவியாக இருங்க, நல்ல தாயாக இருங்க, நல்ல அதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்துவலாக இருங்க. இது இல்லாமல் நீ எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் பரலோகம் போகாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? 1000 அக்கிரமோ, தொடர்பே இல்லை, அவரோட நெருக்கமே இல்லை, அப்படி இல்லைங்க. இன்னொரு சத்தியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதில் போட்டு பாருங்க, அது எபேசியரில் யூ ஆர் நாட் எ விக்டிம், யூ கேன் பி சக்சஸர். எல்லாம் சொல்லுங்க, தீங்கு நாளிலே சத்தமா. அதில் ஒரு வார்த்தை இருக்குது, 15ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை 16. எபேசியர் 6:16. விசுவாசம் என்னும் எபேசியர் 6:16. பொல்லாங்கனையும் எஸ் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் சத்தமா அவித்து போடத்தக்கதாய். என்னங்க? அவித்து போடத்தக்கதாய். நீங்க பலமுறை, இப்போ நான் கூட பலமுறை படிச்சிருக்கிறேன் வசனத்தையா. இன்னைக்கு தான் ஒழுங்கா படித்தேன். இட் கனெக்ட் வித் ஃபேமிலி. இந்த வசனம் குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். பலமுறை படிச்சு நாங்களும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். நான் 16 வருஷமா எபேசியருக்கு நான் வாத்தியாராக இருந்தேன். நிறைய பேர் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆவியான என்னோட பேசினாரு, அந்த வசனம் இதோடு சம்பந்தப்பட்டது. 6ஆம் வசனத்து முதல் வார்த்தை. 6ஆம் வசனம் முதல் வார்த்தை மனுஷருக்கு. பிள்ளைகளே 3ஆம் வசனம். தகப்பன்
தகப்பன். தாயும். அப்ப இதெல்லாம் யாரோட சம்பந்தப்பட்டது? எல்லாமே எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க, ஜெபத்தோடு சொல்லுங்க, ஜெபத்தோடு சொல்லுங்க. அதில் சொல்லி இருக்குது, பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம். சத்தமா ஐயா, சண்டை இல்லாத வீடே இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படுகிறது, அது வரும். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தெரியுமா? சத்தியம். பொல்லாங்க நெய்யும் சத்தமா. அவனுக்கு தெரியும் இது பலவீனமான பாத்திரம். ஒன்று சொல்லட்டுமா? எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், வளைந்து கொடுங்கள், நிமிரலாம், வளையாவிட்டால் உடைந்து போவீர்கள். புரியல? சொல்லுங்க, எல்லா தாய்மாரும் சொல்லுங்க, வளைந்து கொடுப்பேன், நிமிருவேன், வளைந்து கொடுக்காவிட்டால் உடைந்தே போவேன். நஷ்டம் யாருக்கு? படைத்தவருக்கு. பெண்ட் அதர்வைஸ் வில் பிரேக். எவ்வளோ வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஐயா நீங்க கூட சொல்லுங்க, ஐயா சாரிம்மா, நீங்களும் சொல்லலாமே சாரிம்மா. ஏன் தெரியுமா? அந்த வசனம் தெரிஞ்சு ஐயா படிங்க. 17ஆம் வசனம் என்னது? பொல்லாங்கன் எய்யும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை யார் யார் மேல? குடும்பத்து மேல. யார் மேல? பிள்ளைகள் மேல. சத்தமா. குடும்பத்து மேல. யாரை பயன்படுத்துறான்? உங்களையும் பயன்படுத்தலாம், அவரையும் பயன்படுத்தலாம், யாரை வேணா பயன்படுத்தலாம். உங்களை மாதிரி அவன் 2000 வருஷம் எவ்வளோ பேர், 6000 வருஷம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி தேவனே, எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, நிற்க. சத்தமா அதில் போட்டுருக்குது, நிற்க. அதில் போட்டுருக்குதா? சொல்லுங்க, நிற்க. 15ஆம் வசனம் கடைசி வார்த்தை, நிற்க. சத்தமா. 18ஆம் வசனம் ஜெபிக்க. சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்க. உறுதியோடு இருக்க. எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னொரு முறை சொல்லுங்க, நிற்க. சத்தமா. புரியுது உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா? வெளியிருக்கிற எத்தனை தாக்குதலை சமாளிக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற தாக்குதலை சமாளிக்கவே முடியாது. தமிழ் புரியுதா? வெளியிருக்கிற தாக்குதலை, அலுவலகத்தில் தாக்குதல், தொழிலில் தாக்குதல், அடுத்த வீட்டுக்காரன் தாக்குதல், யூ கேன் மேனேஜ். ஆனால் சொந்த வீட்டில் தாக்குதல் வந்தால் சமாளிக்க முடியாது. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, நிற்க பலன் தாங்க, எதிர்க்க பலன் தாங்க, ஜெபிக்க பலன் தாங்க, மேற்கொள்ள பலன் தாங்க. எல்லாம் உண்டு. ஆரம்பத்தில் சொன்னேனே, பூரணமான குடும்பம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு தெரியாது. நினைக்கலாம் பெரிய 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 பாஸ்டருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க. எவ்ரி ஃபேமிலி ஹஸ் அப்ஸ் அண்ட் டவுன். நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட் இன் தி வேர்ல்ட். இந்த உலகத்தில் எந்த குடும்பங்களும் பூர்ணமான குடும்பங்கள் அல்ல. ஆனால் பூர்ணமத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, நான் தான் அடிவேர். உங்கள் பேரெல்லாம் போட்டுங்க. முடிஞ்சா பைபிளில் அந்த இடத்துல உங்கள் பேர் எழுதுங்க. ஸ்டீவன் என்னும் அடிவேர். அது என்ன வரும்? துளிர்க்கும். சொல்லுங்க, வேர் விடும், கிளை விடும், கனி விடும், அநேக ஆகாய்த்து பறவைகள் வந்து அமரும். அவன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஹம்பிள்னஸ். விட்டு கொடுங்க. சின்ன கேள்வி கேட்குறேன் ஆண்களுக்கு. உங்கள் மொபைல் போனை பார்ப்பதற்கு உங்கள் மனைவிக்கு உரிமை உண்டா? உங்கள் மொபைல் போனை பார்ப்பதற்கு மனைவிக்கு உரிமை உண்டான்னு கேட்டேன். ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, பரலோகத்தில் உங்களுக்கே ஒரு லாக்கு. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ஃபோன் அடிக்குது, அந்த ஆள் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாரு, அந்த அம்மா எடுக்கிறாங்க, ஓடி வந்து ஃபோனை பிடுங்குறாரு. இவர் ஒரு பாஸ்டர். சொல்வதெல்லாம் உண்மை. You are unfit to be called as a pastor. You are unfit to be called as a husband. You are unfit to be called as a father. You are unfit to be called as a Christian. உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் ஃபோனை உங்கள் வீட்டுக்காரர் பார்க்க உரிமை இருக்குதா? இருக்குன்னு சொன்னோம்னா கேள்வி எடுத்துங்க. யோசித்து எடுத்துறீங்க. அதை அவர் ஆமீன் சொல்லுவாரா? உங்கள் பாஸ்வேர்டு தெரியுமா அவருக்கு? உங்கள் பாஸ்வேர்டு தெரியுமான்னு கேட்டேன். இன்னைக்கு குடும்ப உறவுகளில் நாம் 199 பேர் முகமுடி அணிந்து வாழ்கிறோம். என்னங்க? வேறாவிக்கு மாஸ்க். வெளியே வந்தால் தோத்திரம். உள்ளே போனால் இலங்கை யுத்தத்தை விட அதிகம். அது பாகிஸ்தான் யுத்தம் டெய்லி நடக்குது. ஆனால் வெளியே வந்தால் என்னது? எனக்கு கொஞ்சம் சொன்னார், நானும் என் மனைவி ரேஷன் கார்டில் கணவன் மனைவியாக இருக்கிறோம்னாரு. என்னங்க? நானும் என் மனைவியும் இந்த கூத்து கேளுங்க. 3000 யார் வாங்குது? நான் வாங்குறதா நீ வாங்குறதா? நான் தான் வாங்கினேன், எனக்கு தான். அந்த அம்மா சொல், நான் தான் என் க்யூவில் இருந்து வாங்கினேன், எனக்கு தான் இந்த காசு. அதுக்கு ஒரு பெரிய சண்டை. ஆமென்.
சண்டை இல்லாமல் வாங்கினவங்களாம் கை தூக்கம் அல்லேலூயா சொல்லுங்க. சண்டை இல்லாமல் வாங்கினவங்க அந்த மாதிரி எடுத்துட்டுமே என்ன இப்போ என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், எடுத்துக்கங்க பரவாயில்லன்னு சொல்லுங்கள். நான் எவ்வளோ குடும்ப செலவு பண்ணுறேன், எப்படி நீ எடுப்ப? இந்த 3000 சண்டைனா உங்களை கர்த்தர் நம்பி எப்படி 3 கோடி கொடுப்பாரு? நிற்க சத்தமாக நிற்க, எதிர்க்க, ஜெயிக்க, தேவனுக்காக வாழ. இன்னும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிற மாதிரி நம்பர் 1 திரையில போடுவாங்க. நம்பர் 1 சொல்லுங்க, குடும்பத்திலே சாட்சியா இருப்பேன், சபையிலே சாட்சியா இருப்பேன், உலகத்திலே சாட்சியா இருப்பேன். தம்பி போடுறீங்களா? இந்த ஃபேமிலி. தம்பி அப்படியே போட்டோ எடுத்து போட்டீங்களா? கையெழுத்து புரியலையா? ரைட், நல்ல வேலை. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, குடும்பத்தில் சாட்சியா இருப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி. ஓ ரைட், சாரி சார், அப்படியே போடுங்க பரவாயில்ல. சொல்லுங்க, குடும்பத்தில், சபையில், உலகத்தில். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இது கூட குடும்பத்தை பற்றி தான் பேசுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. முதல் வசனம் என்னங்க? அந்தபடி மனைவிகளே. என்னங்க? அந்தபடி மனைவிகளே. ஏங்க முதல்ல அவங்கள கூப்பிடுறாரு? முதல்ல யாரை கூப்பிடணும்? யாரை சொல்லணும்? சத்தமா யாரை சொல்லிருக்கணும்? முதல்ல புருஷரை சொல்லு, கணவரை சொல்லு. அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கனம் பண்றாரு பாருங்க. ஆமென். நம்பர் 1 தம்பி டைப் பண்றீங்களா? இந்த ஃபேமிலி. தம்பி போடுறீங்களா? இந்த ஃபேமிலி. சொல்லுங்க, குடும்பத்தில் நான் சாட்சியா இருப்பேன். ஃபுல்லா படிங்க தம்பி, ஃபுல்லா படிங்களேன். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது படிங்க. அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு, இதுல கூட பாருங்க, இதுல கூட இந்த அதிகாரத்துல ஒன்னு சொல்லி ஒன்னு சொல்றார். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். சாரி மாலிகா. எஸ். தமிழ் என்ன கொளருது? கரெக்ட் தான். 2ஆம் வசனம் முதல் வசனம் போதும். நல்ல கவனிங்க எல்லாரும். ஆடுகளை சொல்லிட்டு குடும்பத்தை சொல்றாரு. என்னையா? ஆடுகளை சொல்லிட்டு அந்த படி. ஹலோ, புரியுதா? அந்த படினா therefore in English. அந்த படினா யார் எதை சொல்றாரு இப்போ? சத்தமா. ஆட்டுக்கும் குடும்பத்துக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அடிக்கடி படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த படின்னு. எந்த படி அது? எதை சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? இந்த அதிகாரத்தை பிரிச்சது நாம தான். பேதுரு எழுதும்போது அதிகாரத்தை பிரிக்கவே இல்லை. பேதுரு எழுதும்போது அதிகாரத்தை அவன் பிரிக்கல. இதை பிரிச்ச பிற்காலத்தில் இந்த ஸ்காலர்ஸ் பிரிச்சாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு ஆடுகளை போல. எல்லாம் சொல்லுங்க எல்லாரும், சத்தமா. எல்லா ஆண்களும் சொல்லுங்க. ஐயா, என் வீட்டில் யாரும் எப்படி இருப்பேன்? இப்போ அப்படிதான் இருக்கிறேன். எதை ஏன் திருப்பி சொல்றீங்கன்றீங்களா? எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்கிறேன். சாவி குத்து அந்த அம்மாட்டு தான் இருக்குதுல்ல. சில வீட்டில் போட்டிருக்கோம் இயேசு வீட்டின் தலைவன் போட்டிருக்கோம். ஆனால் சாவி குத்து ஃபுல்லாக அந்த அம்மாக்கிட்ட தான் இருக்குது. கொடுமை இது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போனேன். மேல் மாடி, ஃபஸ்ட் ஃப்ளோர் தான். அது மேலே நான் போகிறதில்ல, முடியாது. அவர் கீழே வந்தார். நான் சொன்னேன், ஏன் நான் போயிடுவேன் என்ன? இல்லை பாஸ், நான் வரேன்னாரு. திரும்பி பார்க்குறாரு. கீழே இறங்குறார், திரும்பி பார்க்குறார். கீழே இறங்க திரும்பி பார்க்குறார். 100 ரூபா கையில் கொடுத்தாரு. புரியலையா? திரும்பி பார்க்குறாரு, கீழே வந்தார். திரும்பி பார்க்குறாரு, கீழே வந்தார். 100 ரூபா கையில் கொடுத்தாரு. எதுக்கு தான்? அங்கே கொடுத்தா ஒரு யுத்தம் நடக்கும். புரியவே இல்லைல்ல? என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க. ஆடுகளை போல. அது அர்த்தம் தெரியுமா? அந்த அர்த்தம் பி ஜென்டில். அதான் அர்த்தம். அது நீங்கள் ரெஃபரன்ஸ் படிச்சு பாருங்க இங்கிலீஷ் பைபிளில். பி ஜென்டில். சொல்லுங்க. ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் ஒரு அம்மாவும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் குடும்பத்தில்? 4 காரியம் சொல்லி பிடிச்சிடுறேன். 4 காரியம். நம்பர் 1 அந்த வசனம் படிக்கிறீங்களா? அந்த வசனம் படிங்க எல்லாரும், சத்தமாக சொல்லுங்க. முதல் வசனம். அந்தபடி மனைவிகளே, அதான் படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதிருந்தார்களானால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கைகளை ஒரு விஷயம் சொல்ல போறேன், எல்லாம் கேளுங்க. இந்த பைபிள்ல ஆண்களுக்கு சொல்லப்பட்டது பெண்களுக்கு பொருந்தும், பெண்களுக்கு சொல்லப்பட்டது ஆண்களுக்கு பொருந்தும். தமிழ் புரியலையோ? அவன் என்று சொல்லும்போது அவனுக்குள் அவள் இருக்கிறாள், அவள் என்று சொல்லும்போது அவளுக்குள் அவன் இருக்கிறான். ஆதியாகம புஸ்தகம், அவள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். சில நேரங்களில் அவன் என்று சொல்லும்போது இந்த வீட்டுக்காரமா சொல்லுவாங்க, இது உங்களுக்கு தான். இல்லை, ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். சிம்பிளாக சொல்கிறேன், வெரி சிம்பிள். பி ஜென்டில். அந்த வசந்தத்துடன் படிக்கணும், கேளுங்க. குடும்பம் முதல்ல தம்பி போட்டாரா? தம்பி போடுறீங்களா? சொல்லுங்க. சபை குடும்பத்தில் சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இதை நான் படிக்கிறேன், கேளுங்க. நான் படிக்கிற மாதிரி பாருங்க. சொல்லுங்க. புருஷர்கள் சத்தமா சொல்லுங்க. மனைவிகளே கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி கீழ்ப்படிஞ்சா என்ன ஆகுமா? என்ன ஆகும்? 2ஆம் வசனம். போதனையின்றி 2ஆம் வசனம். 2ஆம் வசனம். அதே போல கணவர்களே கீழ்ப்படியுங்கள் உங்கள் மனைவி ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. கீழ்ப்படில் மனைவிக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் பொருந்தும். உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் அதனால தான், அதாவது ஒரு பெண்ணை உருவாக்கும் போது கீழே இருந்து அல்ல, மேலே இருந்து அல்ல, நடு மையத்தில் இருந்து. எல்லா பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. கீழே இருந்து எடுத்தால் மிதிச்சிருப்பான், மேலே இருந்தால் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும். எனவே சமத்துவத்தை கொடுக்கிற முதல் நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இது உங்களுக்கும் பொருந்தும் அவங்களுக்கும் பொருந்தும். திரும்ப சொல்றேன், அவளுக்கு சொன்னது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொன்னது அவள். அவர் சொல்ற 2-4 சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. திரையில போடுவாங்க, போடுறீங்களா? பைபிள் போடுறீங்களா? கவனிங்க எல்லாரும். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை புரியுதுன்னு தெரியல. 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். உங்களுக்கு அலங்காரமா படிங்க படிங்க. மயிரை பின்னி எஸ் பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல். இது வந்து மேக்கப் பற்றி மேக்கப் சொல்ல. அடுத்து சொல்ற அலங்காரமா இராமல் அடுத்த வசனத்துல அழியாத அலங்கரிப்பா இருக்கிற. அப்ப அழிந்து போகிற ஒன்று இருக்கிறது, அழியாத ஒன்று இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. அழிந்து போகிற ஒன்று, அழியாத. சத்தமா. பெருமை, பணம், ஆணவம், ஈகோ. நான் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? தோஸ் நோஸ் இங்கிலீஷ். எக்ஸ்டர்னல் வேற, இன்டர்னல் வேற. நம்ம அதிகமாக இந்த எக்ஸ்டர்னலுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவன் சொல்றாரு அது அல்ல முக்கியம், இதான் முக்கியம். இந்த வசனம் படிங்க. அழிந்து போகிற, இரண்டாவது அழியாத. இது அழியாது. அடுத்த வார்த்தை சாந்தமும். சத்தமா சொல்லுங்க. சாந்தமும். சத்தமா. தீங்கு நாளிலே எதிர்ப்பதற்கு என்ன வேணும்? சாந்தகுமார் பேருங்க சாந்தமே இருக்காது. பேரு சாந்தி, சாந்தியே கிடையாது. புரியவே மாட்டாது. சாந்தின்னு பேர் வச்சிருக்கோம், ஆனா பத்திரகாளியா இருக்கும். இவர் பேர் அன்பு, நான் பேர் வச்சிருப்பேன், அன்பே இருக்காது இவருக்கு. சொல்லுங்க அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. தமிழ் போட்டு இங்கிலீஷ் போட முடியலையோ சொல்லுங்க. குடும்பத்தில் சத்தமா சொல்லுங்க. குடும்பத்தில் வளைந்து கொடுப்பேன். வசனம் படிக்கிறீங்களா? இந்த முறை படிக்கிறீங்களா? வளைந்து கொடுப்பேன். 1 பேர் 2ஆம் அதிகாரம். சொல்லுங்க. கீழ்ப்படிந்திருந்தால் சத்தமா. கீழ்ப்படிந்திருந்தால் 4ஆம் வசனம். தேவனுடைய பார்வையிலே எல்லாம் சொல்லுங்க. எல்லா கணவன் பண்ணி சொல்லுங்க. நானும் என் குடும்பமும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். நாட் பிகாஸ் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஹேவ். உங்களுக்கு பொருட்களால் விலையேற பெற்றுள்ள உங்களுடைய கேரக்டர் தான் விலையேற பெற்றது. சொல்லுங்க. சாந்தம். வசனம் படிங்களா? அந்த வசனம் படிங்களேன். சாந்தம், அமைதலுள் உள்ள அமைதி, ஆவியாகிய. ஆமென். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. உங்களுக்கு புரியலன்னு தெரியல. இது நான் சொல்றது ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை. கவனிங்க. ட்ரூ, அன்ட்ரூ. என்ன சொல்லுங்க? ட்ரூ எல்லாத்துலேயும் உண்மை. உங்கள் சம்பாத்தியத்தில், உங்களுடைய உறவுகளில், ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஒரு போலியான முகமூடி அணிந்து வாழ்கிறோம். கணவன் மனைவி கூட ஒரு போலியான முகமூடி அணிந்து வாழுறோம். சும்மா ஊர் மிச்சத்துக்காக வாடுறோம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. சொல்லுங்க. ட்ரூ, அன்ட்ரூ. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. ஐ எம் a true father, I am a true mother, I am a true wife,
சத்தமா வாயில வரல. இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ படிச்சிங்களா ஒரு வருஷம் 2 வருஷம் 2 காரியம் இது முக்கியத்துவம் கொடுக்குறோம். 4ஆம் வசனம் அழியாத அங்கரிப்பா இருக்கு. அதுக்கு முன்னால அழிந்து போகிற. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஐயோ ஹலோ, இந்த ஈகோ நடந்து தெரியுமா? ஈகோ போடுவீங்களா? எக்ஸிட்டிங் காட் அவுட். ஈகோ என்ற வார்த்தையின் பொருள் தேவன் எனக்கு தேவையில்லை, நான் எல்லாம் பார்த்துப்பேன். நீ எல்லா பெண்கிட்ட ஈகோ இருக்குது. ஈகோ இருந்தீங்கன்னா குடும்பம் கட்டப்படாது. திரும்ப சொல்றேன், சாந்தம் சொல்லுங்க எல்லாரும். சாந்தம், வளைந்து கொடுத்தல், அது ரொம்ப கஷ்டம். அமைதியா இருக்க ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னாரு பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதியா இருந்ததுன்னு. அவர் சொன்னாரு அங்கே பெண்களே இல்லை, அதனால அமைதியா இருந்ததுனாரு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பரலோகத்தில் 1/2 மணி நேரம் அமைதி. ஒரு சொன்னாரு டெலிஃபோன்ற வார்த்தை எப்படி வந்து தெரியுமா? டெலிஃபோன், டெல் அ உமன் பிகேம் டெலிஃபோன் அப்படின்னாரு. புரியவே இல்லை. டெல் அ உமன் அது என்ன ஆயிடுச்சான்? என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க. தேவனே அந்த அமைதியும் அந்த சாந்தத்தையும் எல்லா ஆண்களும் சொல்லுங்களேன். நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம், எங்களை ஏன் பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்குறது எனக்கு சொல்லுறது தெரியுது. இல்லை, சில நேரங்கள் நீங்களும் புலி மாதிரி ஆயிடுறீங்க, சிங்கம் மாதிரி ஆயிடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஒரு பையன் சொல்கிறான், அன்னைக்கு அவங்க அப்பா வெளியூர் போயிட்டாரு, சிங்கம் 4 நாளைக்கு வெளியே போய்க்குது, ஜாலியாக இருக்கலான்றான். அப்போ எந்த அளவுக்கு கொடூரமான அப்பாவாக இருக்கிறார் அவர். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை ரொம்ப புரியவே இல்லை. 4 காரியம் 2 காரியம் சொல்லுங்க. குடும்பத்தில் சாட்சியாக இருப்பேன். ஒரு 4 காரியம் சொல்றேன். நம்பர் 1, 1 to 7 வரை குடும்பம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை குடும்பம். 7ஆம் வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு. ஹலோ, அது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நாட் பிசிக்கலி, நல்ல கவனிங்க, அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஃப்ராஜில், பலவீனம் என்று சரீரத்தில் இல்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால் சீக்கிரத்தில் உடைந்து போகக்கூடியவர்கள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. இவங்களை விட சீக்கிரம் உடைஞ்சிருவாங்க. டேப்லெட் தண்ணிக்குதோ இல்லையோ, அவங்க கண்ணில் ரெடியாக தண்ணி இருக்கும். புரியவே மாட்டேங்குது. அழுகையின் பள்ளத்தாக்கு அதிகமாக இருக்குது. அதுதான் பலவீனம். வேதம் சொல்லுது. உனக்கு சின்ன கேட்குறேன், அந்த வசனம் படிச்சு பாருங்க. பலவீன பாண்டமா இருக்கிற பாண்ட உடைஞ்சிட்டா உரிமையாளருக்கு நஷ்டமா இல்ல பாண்டதுக்கு நஷ்டமா? பாண்டதுக்கு நஷ்டம். இன்னும் தப்பு சொல்றீங்க. ஒரு பாண்டை உடைஞ்சு போச்சுன்னா who is the loser? சொல்லுங்க. அவர் தான் எஜமான். இது உடைஞ்சிச்சுன்னா ரொம்ப துக்கப்படுவார். ஐயாவுக்கு புரியுதான்னு தெரியல. உங்களை உயர்த்தி பேசுகிற அப்போ கூட ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் பலவீனமான பாண்டம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எங்களோட நீங்கள் தான் அதிகமாக குடலாம் தூக்க முடியும். அது அல்ல அர்த்தம். சீக்கிரத்தில் உடைந்து போகக்கூடியவர்கள். சொல்லுங்க. குடும்பத்தில் சாட்சியாக இருப்பேன், சபையிலே சாட்சியாக இருப்பேன். 1 to 7 வரைக்கும் குடும்பம். வீட்டில் போய் படிங்க. வீட்டில் அடுத்து சபை. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. 8ஆம் வசனம். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும். ஹலோ, இது குடும்பத்தில் சபை இல்லையா? சபை. இது ஒரு குடும்பங்க. இந்த குடும்பத்தை முக்கியப்படுத்துங்க, அந்த குடும்பத்தில் சொந்தக்காரா இருப்பீங்க. ஆமேன். எத்தனை பேர் இது ஒரு குடும்பம் நினைக்கிறீங்க? நான் உண்மையை சொல்லட்டுமா? என் கூட பிறந்த மொத்தம் 9 பேர் இருக்கிறாங்க. என் கூட பிறந்தவங்க. நான் தான் மூத்தவர். வருஷத்துக்கு ஒரு முறை கூட அவங்க வீட்டுக்கு நான் போனதே இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை கூட போனதில்லை. இப்போ சமீபத்தில் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். இந்த கிறிஸ்மஸ்க்காக அவங்களுக்கு துணி கொடுத்துரு. மற்றபடி என்னுடைய தாய் வழி, என் தகப்பன் வழி எந்த வீட்டுக்கும் போனதில்லை. நம்ம சொந்தங்கள்லாம் ஆணுடைய பிள்ளைகள் தான். ஆமேன். அந்த சொந்தங்கள் படிங்க. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள். குடும்பத்திலே சபை இல்லையா? சபையில், குடும்பத்தில் சபை. முதல்ல சபையில் ஒரு மனமா குடும்பத்தில் ஒரு மனமா இருந்தாதான் சபையில் ஒரு மனமா இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய வீழ்ச்சி சபையை பாதிக்கும். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய குடும்ப சண்டை எதை பாதிக்குது? சபையை பாதிக்குது. தமிழ் புரியா இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி சொல்லுது, நான் சபைக்கே வரமாட்டேன்னு. ஏன்னா அவங்க அக்கா வராங்களாம். என்னங்க?
நாங்கள் பலியாடா நாங்கள் அக்கா வந்தால் நாங்கள் வரக்கூடாது சொல்லுவோம். இதில் வேறு அந்த அம்மா சொல்லுது அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நாங்கள் என்ன லஞ்சமாக வாங்குகிறோம்? மாமியார் சொல்லுது மருமகள் சப்போர்ட் பண்ணுறேன்னு, மருமகள் சொல்லுது மாமியார் சப்போர்ட் பண்ணுறேன்னு, மாமியார் வேலை சொல்லுது அவள் சின்ன பொண்ணாகிற நான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. அநியாயமாக இல்லை உங்களுக்கு? கொடுமை. உங்கள் பிரச்சனைக்கு யார் பாதிக்கப்படுது? சத்தமா உங்கள் குடும்ப சண்டை உங்களோட முடியுதா எங்களை பாதிக்குதா? படிங்க, இன்னொரு முறை படிங்க. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள். யார் யாரும்? குடும்பம். நீங்கள் எல்லாரும் யாருன்னு கேட்டேன். குடும்பம், கணவன் மனைவி. அந்த வசனம் எங்க எப்படி ஆரம்பிக்குது? மனைவிகளே புருஷர்களே. முதல்ல குடும்பத்தில் சாட்சியா இருக்கு, ரெண்டாவது சபையில். எல்லாரும் எப்படிங்க? ஹலோ, அங்கே ஒரு மனமா இல்லை, இங்கே எப்படி ஒரு மனமா இருக்க முடியும்? ஆவே இப்போ ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ரெண்டு பேரும் ஒரு மனமா இருக்கிறீங்களா? ஏன் கலங்கம் பண்றீங்கன்னு கேட்குறீங்களா? உட்காரும் போதே அவளோடு இவாளோடு புரியவே மாட்டேங்குது. அவளோடு இவாள். அதுக்கே சொல்கிறோம் சீட்டு பிடிச்சி வை. இது என்ன, இது சினிமா தியேட்டரா இது இல்லை ட்ரெயினா? ஒரு பையை கொடுத்துட்டு அந்த சீட்டை போட்டு போய் நான் வந்து உட்காடுறேன். ரெண்டு பேரும் ஆரம்பத்து முடி வரை பேசிட்டே இருக்குது ரெண்டுமே. இது ஒரு வாயாடி, அது ஒரு வாயாடி. எல்லாம் கரண் சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு நீங்கள் தெரியாத ஒரு ஆளுக்கு சோத்திரம் சொல்லணும். தெரியாத ஒரு ஆளை பார்த்து விஷ் பண்ணணும். இதான் அந்த குடும்ப முகாமுக்கு அர்த்தமே. சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க ஒருமனப்பட்டு. சத்தமா ஒரு மனனா தெரியுமா? ஒரு மனனா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். பைபிள் தெரியுதோ இல்லை? இது தெரியுது. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள். யாரோட ஒருமனம் இல்லை? யாரோட ஒருமனம் இல்லை? என்னங்க, சபையாரோடவா? கட்டின மனைவியோட ஒருமனம் இல்லையே. நிறைய பேர் பார்க்குற மன்னிக்கணும், ஊரில் இருக்கிற எல்லாரும் சிஸ்டர்ன்றாரு, கட்ட பொண்டாட்டியை வா போன்னு பேசுகிறாரு. அந்த அம்மா கூட வாங்க பிரதர், சோத்திரம் பிரதர், இந்த புருஷங்கிட்ட வா போ. இது என்ன, இது அநியாயமாக இருந்தது. ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் வாங்கையாந்து, ஆனால் கட்ட புருஷன் பேர் சொல்லி கூப்பிடுது. எனவே தான் சொல்கிறாரு, உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, சபையிலே சபையிலே சாட்சியா, குடும்பத்தில் சாட்சியா இருப்பேன். குடும்பத்தில் சாட்சியா இருப்பேன். நீங்கள் எல்லாரும் சபை படிங்க. நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும். என்னங்க? இரக்கமுள்ளவர்களும். சத்தமா இரக்கமுள்ளவர்களும். சத்தமா இரக்கம் இல்லாதவங்கிட்ட இரக்கமா இருப்பேன். ஆமென். இப்போ இவர் என் மேல இரக்கமா இருக்கிறார், நான் இரக்கமா இருக்க அர்த்தமே இல்லை. எனக்கும் பரலோக பலன் கிடையாது. அவர் இரக்கமா இருக்கிறார், என்னமா அவர் எனக்கு கேக் வாங்கி கொடுத்தா நான் கேக் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் இரக்கமில்லாத ஒருத்தரோட இரக்கமா இருங்க, அது ஆசீர்வாதம். புரியல? நீங்க யாருக்கு இங்கே பர்த்டே ப்ரெசென்ட் பண்றீங்க? உங்களுக்கு பண்ணதுனால உங்களுக்கு பண்றீங்க. என்ன பார்க்குறீங்க? அவன் பண்ணவே இல்லைன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் செய்வோம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போறது முக்கியம் இல்லை, உங்க மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி போங்க. ஆரம்பத்தில் சொன்னேன், உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். புரியவே இல்லை. உங்க வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால், உங்க வீட்டார் வந்தால் ஆடு அடி, கோழி அடி, மாடு அடி. அவர் வீட்டார் வந்தால் அவரே அடி. வந்தோன்னு பையன் கேட்குறான், தாத்தா எப்போ ஊருக்கு போறீங்க கேட்குறான். புரியலையா? அவங்க அப்பாவுடைய அப்பா வந்தா பையன் கேட்குறான் எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்குறான். இது என்னது செட்டப்? புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் சத்தமா இரக்கம் உள்ளவர்கள் சேர்ந்து சொல்லுங்க, இரக்கம் உள்ளவர்களாய். சத்தமா சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும். ஹலோ, மீனிங் என்னை போல இவர் இல்லை, இவரை போல நான் இல்லை. என் கேர்க்கு இவர்கிட்ட இல்லை, இவர் கேர்க்கு என்கிட்ட இல்லை. இருந்தாலும் எப்படி இருங்க? இரக்கம் உள்ளவர்கள். உங்க பகுதியில் ஒரு ஆள் நியாயம் இருக்கலாம். ஐயா, உங்களை சொல்றேன், உங்கள் வீட்டாரை எதிர்க்க, உங்களை யாரோ ஒருத்தரை எதிர்ப்பதற்கு 1000 காரணம் இருக்கலாம். அந்த காரணங்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியலைங்களா? நீங்கள் அவரோடு பேசாமல் இருப்பதற்கு, அவளோடு பேசாமல் இருப்பதற்கு 1 கோடி நியாயங்கள் இருக்கலாம். அந்த நியாயங்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாம் சொல்லுங்க, என் நியாயங்கள் எல்லாம் அவளை பார்த்தாலே எனக்கு எரியுது. பரலோகத்தில் நீதான், நரகத்தில் நீதான் எரிவ. அவங்கள பார்த்தாலே எனக்கு எரியுது. அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா பாட்டி அம்மா சொல்லுகிறாங்க, பேரை சொல்லாது, எனக்கு எரியுது. நரகத்தில் நீதான் எரிவ.
சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் இரக்கமுள்ளவர்களும் சத்தமா. மூணாவது, ரெண்டாவது, சகோதர சிநேகம் உள்ளவர்களும் அப்புறம் மன உருக்கம் உள்ளவர்களும் ஆமென். இணக்கம் உள்ளவர்களுமா இருந்து அடுத்த விட படிங்க, தீமைக்கு தீமையும் ஆமென். உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும். ஹலோ, நான் வீட்டுக்கு போனேன், எனக்கு டீ கூட கொடுக்கல இந்த ஆளு. நீ பூஸ்ட் கொடு, புரிய மாட்டேங்குது. இதான் நல்ல பெண், நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல கிறிஸ்தவள். உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும். இப்போ புரியுதா? இவர் ஐயா வராரு, நான் உடனே சட்டை மாட்டி வெளியே போயிடுறேன், எப்படி இருக்கும் அவருக்கு? நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. குடும்ப வாழ்க்கையில் நம்பர் ஒன்று சொல்லுங்க, சபையின் குடும்பத்தில் சாட்சியாக இருப்பேன், சபையில சாட்சியா இருப்பேன், சபையில் சாட்சியாக இருப்பேன். என்னை மதிக்கிறது இல்லை, எனக்கு சோத்திரமே சொல்லலை. நீங்கள் வாலண்டியராக போய் சோத்திரம் சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் இந்த ஐயாவை பார்த்து ஒரு வாரம் சோத்திரம் சொல்கிறீங்க? சொல்லுவீங்களா? வீடு தீப்பத்தி இருக்குது போல நீங்கள் ஓட, உங்கள் பின்னால் நாங்கள் ஓட. கேட்ட என்ன சொல்கிறோம்? கடை மூடிடுவாங்க பாஸ்டர்ன்றீங்க. எந்த கடை? எந்த கடை மூடிடுவான்? அது 6 நாள் சாப்பிடலாமே, எங்களை ஒரு நாள் தானே பார்க்குறீங்க. எங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், பாஸ்டர்மா பார்த்துட்டு என்னங்க விசாரிச்சிருக்கீங்களா, ஏன் பாஸ்டர்மா விளைஞ்சிட்டீங்க கேட்குறீங்களா? 100 ஆண்டு காலம் வாழ்க, ரொம்ப நல்லது. நீங்கள் 1000 தலைமுறைக்கு நல்லா இருப்பீங்க. ஆனால் எனக்கு அந்த பாக்கியமே இல்லை. ஆமென் சொன்ன அடுத்த நிமிஷம் சர்ச்சை காலி ஆகிடுது. ஒரு நான் சரியில்லை போல. ரைட், சொல்லுங்க, இணக்கம் உள்ளவர்களாய். அடுத்து, தீமைக்கு தீமை தெரியுமா? உதாசீனத்துக்கு உதாசீனம். இப்படிப்பட்ட உங்களை பரலோகம் ஆசீர்வதிக்குமா? ஆமென் சொல்லுங்க. தீமைக்கு தீமை செய்யாமல், சத்தமா சொல்லுங்க, உதாசீனத்திற்கு உதாசீனத்தை உங்களை பரலோகம் ஆசீர்வதிக்கும். ஹலோ, நான் இவர் ஆசீர்வதிக்கிறது பெருசு இல்லைங்க, பரலோகமே இவர் ஆசீர்வதிக்குது. ஆமென். சபை சொல்லுங்க, குடும்பத்திலே சாட்சி, சபையிலே சாட்சி. மூணாவது, உலகத்திலே சாட்சி. ஆமென் சொல்லுங்க, உலகத்திலே சாட்சி. சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க, அடுத்த வசனம் படிங்க. உலகத்திலே சாட்சி, அதே வசனத்தில் உலகத்திலே சாட்சி. 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 13 இருந்து நீங்கள் உண்மையை பின்பற்றுவீர்களாக உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? தொடர்ந்து படிங்க. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை எங்க வருது? இதெல்லாம் எங்க வருது? இந்த பிரச்சனைகள்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த பிரச்சனை எங்க வருது? ஹலோ, பாடுகள், பயமுறுத்தல்கள், கலக்கம், இதெல்லாம் எங்க வருது? உலகத்தில். ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாம் எழுந்திருந்து, வசனம் படிங்க, எல்லாம் எழுந்திருந்து சத்தமா சொல்லுங்க, நான் என் தேவனை என் இதயத்தில் 15ஆம் வசனம் பரிசுத்தம் பண்ணுவேன். என் நம்பிக்கை குறித்து என்னிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்லுவேன். இன்னொரு முறை சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, வாதாடுகிறவர்கள், சத்தமா குறை சொல்லுகிறவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் யாரு? வீட்டில் இல்லையா? இந்த மாமியார் வீட்டில் இல்லையா? சொந்த பிள்ளைகளே இல்லையா? சொந்த கணவன் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? என்னைக்கோ ஒரு உப்பு போட்டீங்க, அந்த ஆள் 364 சொல்றாரு. என்னைக்கோ நடந்த சம்பவம், காலம் ஃபுல்லாக சூழல் இருந்தாலும் சாவடிச்சிடுறீங்க. சொல்லுங்க எல்லாரும், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க, என்னில் இருக்கிற நம்பிக்கை என்னை கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருப்பேன். சத்தமா ஆயத்தமாக இருப்பேன். அவருடைய விளைவு தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? 21ஆம் வசனம், அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறுவேன். சொல்லுங்க, 21ஆம் வசனம், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு பெறுவேன். எங்க ஆரம்பிக்கிறார்? முதல்ல எங்க ஆரம்பிக்கிறார்? கணவன் மனைவி. எங்க ஆரம்பிக்கிறார்? கணவன் மனைவி. எங்க கொண்டு போறார்? எங்க கொண்டு போறார்? சத்தமா சத்தமா. பரலோகத்துக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் ஆரம்பம். இது எல்கேஜி. ஹலோ, இந்த எல்கேஜியில் நீங்க நல்லா இல்லைன்னா இதுல வர முடியாது. சத்தமா சத்தமா. உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறுவேன். எல்லாம் சொல்லுங்க, 1000 தூதரோடு. ஆண்களுக்கு புரிதா நான் சொல்றது? நல்ல மனிதனாக இருங்க, நல்ல கணவனாக இருங்க,
நல்ல தகப்பனாக இருங்க, நல்ல கிறிஸ்தவனாக இருங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. எங்கே? இந்த ஹோம், மனைவி பிள்ளை உறவுகள். இரண்டாவது இந்த சர்ச். மூன்றாவது இந்த வேர்ல்ட். அது போட்டார தெரியல, உலகத்தில். அங்கே தான் நம்மளை கிரிட்டிஸ் பண்ணுறான், இல்லை விமர்சனம் சொல்கிறான், என்னென்னோ சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருப்போம்? வசனம் படிக்கலையே, சாந்தத்தோடும் அமைதலோடும் வணக்கத்தோடும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. நம்மகிட்ட வீணா சண்டைக்கு வரவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், இல்லை வீணா சண்டைக்கு வரவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஆனால் எப்படி இருங்க? டோன்ட் ரீட்டாலியேட்டட். எதிர்வினை ஆற்றாதிருங்கள், அமைதியாக. எல்லா பெண்களும் சொல்லுங்களேன், எதிர்வினை ஆற்ற மாட்டேன். சத்தமா, நல்ல சத்தமா. என் கணவனோடு, வாயில் வர மாட்டேது பார்த்தீங்களா? என் கணவனோடு, என் மாமியாரோடு, கணவன் வீட்டாரோடு. சத்தமா பரவாயில்ல, கேட்கட்டும். சொல்லுங்க, எந்த நேரத்திலும் எதிர்வினை ஆற்ற மாட்டேன். சாஃப்டாக இருப்பேன், சைலண்டாக இருப்பேன், சப்மிஸாக இருப்பேன். அவனுடைய விட தெரியுமா? உயிர் தொழிலை என்னை ஆண்டவர் கொண்டு போவார். ஆமீன் சொல்லுங்க. சாஃப்ட், சைலண்ட், ஸ்வீட். சிரிப்பாக வருது இல்லை? நீங்கள் சொல்லுங்கய்யா. சாஃப்டாக இருப்பேன், வில்லனாக இருக்க மாட்டேன், சைலண்டாக இருப்பேன். சைலண்டாக தான் இப்போ இருக்கிறேன். நீ ஏன் சொல்லி அதை வேறு. நான் அடிக்கப்பட்ட ஆடுகளை போல தான் இருக்கிறேன் சொன்னீங்களே. இப்போ அந்த 1 பேதுரு 2 கடைசி வார்த்தை என்னது? நீங்களோ என்ன ஆடு? அடிக்கப்பட்ட ஆடு மாதிரி. ஏடிஎம் கார்டை நம்ம தான் வச்சுக்கிறாங்கல்ல. இதில் பெருமையாக சொல்கிறாங்க அந்த அம்மா, எங்கள் வீட்டுக்கார் கார்டு நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறேன். உங்கள் ஏடிஎம் கார்டில் உங்கள்கிட்ட தான் இருக்குதையா? அப்படியா? உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா நீங்கள் எத்தனை கார்டு வச்சுக்கிறீங்கன்னு? எவ்வளோ சம்பளம் வாங்கினு தெரியுமா அந்த அம்மாவுக்கு? அவள் பாக்கியவதி. அன்றைக்கி ஒரு தொழில் கேட்குறேன், உங்கள் ஐயா எங்கே போனாருன்னு. அது எங்கே போச்சுன்னே தெரியல அந்த அம்மா. எப்போ வருவார்னு கேட்டேன். அது எப்போ நான் கேட்டேன், உங்கள் ஐயான்னு கேட்டேன். அதான் சொல்கிறேன், எதான் சொல்கிறேன். அது நான் புருஷனா ஆட மாடாது. சொல்லுங்கள். அமைதியோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் குடும்பத்தில் எப்படி இருப்பேன்? சின்ன ஜெபம் பண்ணுங்களேன் இன்னைக்கு. எனக்கு தாங்க ஆண்டவரே. சத்தமா சத்தமா ஆமேன்னு சொல்ல எனக்கு எதை தாங்க? சத்தமா சொல்லுங்க. அமைதியை தாங்க, இணக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா கடைசி சொற்றோடு ஒரு அலங்காரமான கிரீடம் அதில் போடுறீங்களா? அந்த தம்பி கடைசி வார்த்தை போடுவீங்களா? அந்த உயிர்த்தெழுதலிலே மாபெரும் பங்கை நீங்கள் வகிப்பீர்கள். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலிலே மாபெரும் பங்கு. ஆமேன். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. வீட்டிலே சாட்சி, சபையிலே சாட்சி, உலகத்திலே சாட்சி. சாட்சி சொல்லுவது முக்கியம் அல்ல, நான் சாட்சியோடு வருவேன். வேதம் சொல்லுது, அப்படி சாட்சி சொல்லும் போது இந்த உலகமே உங்க பின்னால் வரும். அந்த சொன்ன படிச்சிங்களா? 1 பேதுரு 3:1 கடைசி சொற்றொடர். 1 பேதுரு 3:1 கடைசி சொற்றொடர். எஸ், சத்தமா சொல்லுங்க. ஐயா, நாங்க தேவையே இல்லை, பாஸ்டர் தேவையே இல்லை, பிரசங்கம் தேவையே இல்லை, நீங்களே போதும். சொல்லுங்க, போதனையின்றி. சத்தமா சொல்லுங்க. நீங்கள் அவர்களிடம் செய்யப்படுவார்கள். சந்தோஷம் இல்லையா? அது சந்தோஷம் இல்லையா? நாங்கள் ஜீவன் விட்டு கத்துறோமே, புரியுதா உங்களுக்கு? ஐயா ஜீவன் விட்டு கத்துறாரு. நீங்கள் நல்லா, அதாவது உங்கள் சாட்சி நல்லா இருந்தால் எங்களுக்கு பிரசங்கமே தேவையில்லை. ஆமீன் சொல்லுங்க. அப்படி இருப்போம், சாட்சியாக இருப்போம், இணக்கமாக இருப்போம், சாந்தமாக இருப்போம், வணக்கத்தோடு. சத்தமா. என்ன அந்த ஆள் கேட்குறார், தண்ணி எடுத்து கொடுமான்னு. கை உனக்கு கண் இல்லை, கை இல்லை, எடுத்துக்கூடாது. இப்போ தான் நான் உட்காந்தேன், கண் அவியிலையே. சம்பளம் வாங்கும்போது பூஸ்ட் சாப்பிட்றியான்னு கேட்டுச்சு. இப்போ ரிட்டையர்ட் ஆன பிறகு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. டீ மணி நான் 5 தான் ஆச்சு, இது இப்போவே டீ கேட்குறேன். அன்னைக்கு வரும்போதே பூஸ்ட் சாப்பிட்றியா, ஹார்லிக்ஸ் சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்றேன்? மணி 5 ஆச்சு இருந்தாலும் கேட்குறாரு. வீட்டில் சும்மா தான் இருக்கிறாரு. ஏம்மா கொஞ்சம் டீ போட்டு கொடுமா? வரும், போடுவேன், 6 மணிக்கு போடுவேன். உட்கார், ரொம்ப முக்கியம். ஐயா நான் கரெக்ட் உத்தியோகம் பண்ணுறாரா? எங்கே போகிறாரு ஐயா? இப்போ மரியாதையே இல்லை. ஆனால் உங்கள் தியாகம்,
அவங்க மதிக்கிறாங்க இல்லையா, பரலோகம் உங்களை மதிக்கும். சொல்லுங்க, என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகம், என்னுடைய அர்ப்பணம், தேவன் இருக்கிற உறவு என்னை எங்கே கொண்டு போய் தெரியுமா? உயிர்த்தெழுதலிலே என்னை பங்குதாரராய் மாற்றும். சத்தமா சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்க, அந்த கனெக்ட் பண்ணி படிங்களேன். குடும்பத்தை பற்றி பேசிட்டு எதை பற்றி பேசுறாரு? இதை எதை பற்றி பேசுறாரு? அப்போ அதுக்கு அடிப்படை என்னதான்? சத்தமா கைத்தட்டு பாட்டு பாடுறதில்லை, வருஷம் வருஷம் குடும்பமாக கொண்டாடுறதில்லை. உங்கள் சாட்சியே உங்கள் வாழ்க்கை. என்ன சொல்லுங்க? என் வாழ்க்கையே என் சாட்சி. சத்தமா சொல்லுங்க. என் சாட்சியே என் வாழ்க்கை. என் வாழ்க்கையே ஆண்டவர். அப்படியே உங்கள் குடும்பங்கள் துளிர் விட, கனி கொடுக்க, கிளைகள் விட, அநேக ஆகாய்த்து பறவைகள் உங்கள் குடும்பங்களில் வந்து தங்க, உங்களை கொண்டு தேவன் தேசங்களையும் ஜனங்களையும் சாட்சியாய் கர்த்தர் மாற்ற, உங்களை கொண்டு ஆத்துமாக்களை தேவன் தொட, தேவன் தாமே 2026 உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. எல்லாம் கரங்களை தட்டி ஆமேன்.